மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அண்ணா கிளம்பி வீட்டுக்கு வா, இன்னைக்கு அவளை முடிக்கணும். மாமியாருக்கு போடப்பட்ட ஸ்கெட்ச். கேங்ஸ்டர் வேடத்தில் வந்த மருமகள், வாண்டடாக சிக்கிய ஆண் நண்பர்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் நகரம் பகுதியில் உள்ள தாமரை நகரைச் சேர்ந்தவர் பெருமாள். இவரது மனைவி ஆதிலட்சுமி. இந்த தம்பதியின் மகனான சிவசங்கர் என்பவருக்கும் சென்னையைச் சேர்ந்த சத்யா என்ற பெண்ணுக்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது. அதில் மாமியார் ஆதிலட்சுமிக்கும் மருமகள் சத்யாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒன்றாக செல்லும் குடும்ப நிகழ்ச்சிகளிலும் சொத்து பிரச்சனைகளிலும் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு தொடர்ந்து நீடித்து வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள் என மாமியார் மருமகளின் சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். ஆனால் நாளுக்கு நாள் ஆதிலட்சுமிக்கும் சத்யாவுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சத்யா தன்னுடைய மாமியாருக்கு ஒரு அதிர்ச்சி திட்டம் ஒன்றை போட்டுள்ளார். அதன்படி சென்னை கொரட்டூரில் இருக்கும் தனது அண்ணனான பிரபுவுக்கு ஃபோன் செய்த சத்யா நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக விவரித்திருக்கிறார். அதில் சத்யா பேசும்போது, அண்ணா, என் மாமியார் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குண்ணா, நீ உடனே கிளம்பி வாண்ணா, வரும்போது கூட ஒரு 4 பேரை கூட்டிட்டு வாண்ணா, அவளை நம்ம மிரட்டுனா பயந்துடுவா, அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போடாது, நீ உடனே கிளம்பி வா என தன்னுடைய அண்ணனிடம் கூறியிருக்கிறார். அப்போது தன்னுடைய பாசமான தங்கச்சி கஷ்டம் என கூப்பிட்டதும் உடனடியாக திருவண்ணாமலையில் உள்ள தனது நண்பர்களுக்கு தகவல் சொல்லிவிட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்துள்ளார். இதையடுத்து பிரபுவும் அவரது நண்பர்களும் தனது தங்கையின் வீட்டுக்கு சென்று தங்கையின் மாமியார் ஆதிலட்சுமியிடம் சண்டையிட்டுள்ளார். அந்த நேரத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கலேபரத்தில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் ஆதிலட்சுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் இரு வீட்டு குடும்பத்தார் மத்தியில் மிக பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருவண்ணாமலை டவுன் போலீசார் ஆதிலட்சுமி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பிரபு, சத்யா, கூலிப்படையைச் சேர்ந்த ஆனஸ்ட்ராஜ், சரண், பத்ரி நாராயணன், முகமது அலி உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பிரபுவின் நண்பர்கள் கூறும்போது, சார், எங்களுக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லை சார், எங்களை பிரபு தான் கூட்டிட்டு வந்தான், இந்த கொலையை நாங்கள் பண்ணலை சார் என காவல்துறை அதிகாரிகளிடம் கெஞ்சியுள்ளனர். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத அதிகாரிகள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதே நேரம் நீதிமன்றமும் இவர்களுடைய வாதத்தை ஏற்கவில்லை. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு திருவண்ணாமலை மகிழா நீதிமன்றத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்துள்ளது. இதனிடையே இந்த வழக்கின் இறுதி விசாரணை முடிவடைந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சுஜாதா ஆதிலட்சுமி கொலை வழக்கில் கடந்த 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினார். அதில் கூலிப்படையை ஏவி மாமியாரை கொலை செய்த வழக்கில் மருமகள் சத்யாவுக்கு 1 ஆயுள் தண்டனையும், அவரது அண்ணன் பிரபு, கூலிப்படையைச் சேர்ந்த ஆனஸ்ட்ராஜ், சரண்ராஜ், பத்ரி நாராயணன், முகமது அலி ஆகிய 5 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட 6 பேருக்கும் தலா ரூபாய் 3000 அபராதம் விதித்தார். அதைத் தொடர்ந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட 6 பேரையும் போலீசார் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தற்போது குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறில் மாமியாரை கூலிப்படை ஆட்களை வைத்து மருமகளே வெட்டி கொலை செய்த சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால்
கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.